அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிட சொக்கலிங்கம் என்ற நம்ம யூடியூப் சேனல் இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்குள்ளான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்கு நல்ல பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஜோதிடத்தின் மேல் பற்று கொண்டவங்க, நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்து ஜோதிடம் வரல அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக போய் டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னுடைய புத்தகங்களோட லிஸ்ட் விளக்கைகளையும் தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிறதுனா நீங்கள் துல்லியமாக பலன் சொல்ல உதவும். என்னுடைய ஜோதிட புத்தகங்கள் எல்லாமே ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் படித்து அப்படியே பலன் சொல்கிற மாதிரி இருக்கும். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். உபாசனை தெய்வ கண்டுபிடிப்பு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இன்றைக்கி ஒரு ஐயா வாட்ஸ்அப்பில் அது இலவச சேவை தான். இது விஜயகுமார் சிதம்பரத்திலிருந்து கேட்டிருக்கிறாரு. அவருடைய ஜாதகத்தின்படி அவருடைய உபாசனை தெய்வம் கண்டுபிடிப்பு. ஐயா, இப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி நீங்கள் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, கும்பராசியில் பிறந்திருக்கிறீங்க. ஐயா, உங்களுடைய ஜாதகத்தின்படி உங்களுடைய உபாசனை தெய்வம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க. இந்த முருகப்பெருமான் மேலே இயற்கையிலேயே உங்களுக்கு ஒரு பக்தி ஈர்ப்பு கண்டிப்பாக இருக்கும். முருகருடைய பாடல்களையோ எங்கேயோ கேட்டாலோ முருகரை பற்றி புகழ்ந்து பேசினாலோ உங்களுக்கு அப்படியே உடம்புலாம் மெயில் இருக்கும். உங்களுடைய தெய்வம் முருகர் தான். இந்த முருகர் தான் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம். இந்த முருகர் தான் உங்களுடைய அதிர்ஷ்டமான தெய்வம். இந்த முருகர் தான் உங்களுடைய உபாசனை தெய்வம். ஐயா, நீங்கள் முருகரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாலே வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் ஐயா. சரிங்களா? அதே மாதிரி ஜோதிடம் ஜாதகம் மட்டும்தான் நமக்கு பொழைப்பே. நம்ம நிறைய படிச்சிருந்தோம், இன்ஜினியரிங் படிச்சிருந்தோம், படிப்பு பிரயோஜனப்படலை. இதில் தான் ஆர்வம், இதெல்லாம் தொழிலாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் ஜாதகம் பார்ப்பதற்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? என்ன ஜாதகம் அப்படிங்கிறது நான் உள்ளபடி தெளிவாக துல்லியமாக சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் கடவுளுடைய அருளால் நம்மளுக்கு அமானுஷியங்களும் வரும். ஏதாவது அமானுஷியங்கள் தென்பட்டுச்சுன்னா மட்டும்தான் இருக்குமே, அதையும் சிம்டம்ஸ் சொல்லி ப்ரூவ் பண்ணி காட்டிடுவேன். நன்றி, வணக்கம்.